ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் திருச்செந்தூர் தேசிகமூர்த்தி தம்பிரான் சுவாமிகள். திருவாவடுதுறை மடத்தோட ஆதீனத்துக்காரர். இவருக்கு திருச்செந்தூர் ஆலயத்தில் மேற்கு ராஜகோபுரத்தை கட்ட வேண்டிய ஒரு பணி முருகப்பெருமான் அருளால் கிடைக்கிறது. 137 அடி உயரம் கொண்ட 9 நிலைகள் கொண்ட அந்த ராஜகோபுரத்தை இவர் தான் கட்டினார். மேற்கு ராஜகோபுரம். அதை எப்படி கட்டினார்கிறத நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஒரு ஆலயத்தில் ஒரு ராஜா திருப்பணி பண்ணுறார், ஒரு மன்னர் திருப்பணி பண்ணுறாருனா பொருளுக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது. கஜானாலேருந்து எடுத்து செலவு பண்ணலாம். ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு சன்னியாசி எப்படி செலவு பண்ண முடியும்? பணம் வர வர செலவு பண்ண முடியும். பணம் தீர்ந்து போச்சு. 6 நிலைகள் கட்டிட்டார். இன்னும் 3 நிலை கட்டணும். அப்போ தான் முருகப்பெருமான் காயல்பட்டினத்தில் வள்ளல் சீதக்காதியை பார்க்க சொல்கிறார். சீதக்காதியை பார்க்க போயாச்சு. வள்ளல் சீதக்காதிக்கு அப்பேற்பட்ட ஒரு நற்பெயர் அந்த காலத்தில் இருந்தது. அவர் இடத்துக்கு போயிட்டு தான் வந்திருக்கேங்கிற ஒரு தகவலை சொல்லி அனுப்புகிறார். முருகப்பெருமான் பாருங்க, இவருக்கு மட்டும் சொல்லலை, கனவுல வள்ளல் சீதக்காதிக்கும் சொல்லியிருக்கேன். நாளைக்கு காலையில் என்னோட பக்தன் ஒருவன் உங்ககிட்ட வருவான், திருச்செந்தூர் ராஜகோபுரத்தை கட்டுவதற்கு உதவி வேணும், உங்ககிட்ட நான் வந்திருக்கேன், முருகப்பெருமான் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லுவான். அப்படி சொல்லுகிற போது அவனுக்கு ஏதானு கொடுக்கணும். நீ என்ன கொடுக்க போறேன்னா ஒரே ஒரு மூட்டை உப்பு கொடு அப்படிங்கிற முருகப்பெருமான். ஒரு மூட்டை உப்பு கனவுல சொல்லிட்டார். இவரும் என்ன பண்ணிட்டார், வள்ளல் சீதக்காதி ஒரு மூட்டை உப்பை தயார் பண்ணி வச்சுட்டார். இவர் வந்து கேட்குறார், அந்த ஒரு மூட்டை உப்பை கொடுக்குறார். இந்தாங்க ஒரு மூட்டை உப்பு, இதை எடுத்து போய் உங்கள் ஊருக்கு போய் பிரித்து பாருங்க. முருகப்பெருமானே சொல்லியிருக்கார். அதை அவர் சொல்கிறார், உங்கள் ஊருக்கு போய் பிரித்து பாருங்க அப்படிங்கிறார். இவர் எடுத்துன்னு வர்றார். வரும்போது யோசிக்கிறார், ஒரு மூட்டை உப்பை எங்கே பிரித்து பார்த்தாலும் உப்பாக தானே இருக்கும். சாதாரணமாக அதை நீங்கள் எந்த ஊரில் பிரித்து பார்த்தாலும் உப்பாக தான் இருக்கும். இங்கே தேசிகமூர்த்தி தம்பிரான் சுவாமிகள் யோசிக்கிறார், என்னடா அது, இந்த உப்பை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? உப்பை வச்சு எப்படி கோபுரம் கட்ட முடியும்? முருகப்பெருமான் இந்த உப்பை கொடுத்துருக்காரே அப்படின்னு யோசித்து கொண்டே வருகிறார். திருச்செந்தூருக்கு போனோன்னு பிரித்து பாருங்கன்னு சொன்னார் இல்லையா? சரி போய் பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம். முருகப்பெருமான் இலை விபூதியை, அந்த விபூதியை தங்கமாக மாற்றினது போல ஒருவேளை இதான அற்புதத்தை நிகழ்த்துகிறாரோ என்னவோ அப்படின்னு நினச்சிண்டு அந்த முருகப்பெருமானுடைய செந்திலாண்டவனுடைய நாமங்களை சொல்லி செந்தூருக்கு வந்துட்டார், திருச்செந்தூருக்கு வந்துட்டார். வந்த பிறகு தான் தங்கியிருக்கிற மடத்திற்கு வந்த பிறகு அந்த தூண்டிகை விநாயகர் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு மடம். அந்த மடத்தில் தங்கியிருந்து தான் இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுர பணிகளை மேற்கொண்டார் தேசிகமூர்த்தி தம்பிரான் சுவாமிகள். அங்கே தான் அவர் ஓய்வெடுக்கக்கூடிய இடம், தங்கக்கூடிய இடம். அங்கே தான் பொருட்களை பத்திரமா வச்சுருப்பார். அந்த இடத்துக்கு இந்த உப்பு மூட்டையை கொண்டு வந்துட்டு முருகப்பெருமான மனசில் நினச்சி அந்த உப்பு மூட்டையை பிரிக்கிறார். இந்த உப்பு மூட்டையை பிரிக்கிறார். மறுகணம் அந்த மூட்டைக்குள்ள என்ன இருந்ததுன்னா தங்க நாணயங்கள் எல்லாம் தங்கமாக இருந்தது. உப்பு எங்கேயான தங்கமாக மாறி இருக்க? முருகப்பெருமான் அருளால் மாறுகிறது. இதற்கு இன்னொரு விதத்திலையும் நாம் பார்க்கணும். முருகப்பெருமான் உப்பை இதற்கு தங்கமாக மாற்ற வேண்டும் அப்படின்னா இந்த உப்பு எங்கே கிடைக்கிறது? கடல்லேருந்து கிடைக்கிறது. மகாலட்சுமி எங்கிருந்து அவதாரம் செய்தால்? திருப்பார்கடலில் இருந்து. கடலில் இருந்து கிடைக்கக்கூடியது உப்பு. கடலில் இருந்து நமக்கு கிடைத்தவள் மகாலட்சுமி. அப்படின்னா அந்த உப்பும் தங்கம் தானே. முருகப்பெருமான் எப்படி நமக்கு உணர்த்துகிறார் பாருங்க, அந்த உப்பை தங்கமாக மாற்றுகிறார்.
அதனால தான் இன்றைக்கும் நம்ம சொல்லுவோம், கிராமங்களில் அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு வாங்கிறது மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ளே அழைப்பது போல அப்படிம்பாங்க. இன்றைக்கி நகரத்துலேயும் வாங்கலாம். வெள்ளிக்கிழமை கல் உப்பு வாங்குங்க, மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவா. முருகப்பெருமான் பாருங்கள், வெள்ளை உப்பு கொடுத்து தங்கமாக மாற்றி இருக்கிறான். இதன் தொடர்ச்சி என்ன? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.